Hi, hello and welcome to Akshita's Creation. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். மஷ்ரூம் வந்து ஜென்ரலாகவே ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக இன் பிட்வீன் நிறைய டிப்ஸ் இருக்குது. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இப்போ ரொம்பவே சிம்பிளான முறையில் ப்ரெஷர் குக்கரில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சிடலாம். இதுக்கு நான் மஷ்ரூம் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா அதே போல் ஒரு கை அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் வந்து நான் ஒரு பெரிய லெமனாக எடுத்து ஒரு கால் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 லெமன் போதும். ஆயில் தாளிக்க தேவையான அளவு. தாளிக்க தேவையான சோம்பு, கிராம்பு, பட்டை, ஒரே ஒரு பச்சை மிளகா, பிரியாணி இலை, ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து சிக்கன் 65 மசாலா, சக்தியில் சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே சிம்பிளாக நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிரியாணிக்கு நான் இப்போது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக அரிசி எடுத்து நான் முன்னாடியே ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துப்போம். நான் இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ நம்ம 2 டம்ளர் தண்ணி தான் எடுத்துப்போம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வச்சுருக்க ஆயிலை சேர்த்துக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வச்சுருக்க ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தாளிக்க வச்சுருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம். அடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வச்சுருக்க உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா. சிக்கன் 65 மசாலா இல்லாதவங்க சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்கோம்ல கரம் மசாலா, அது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் மஷ்ரூம் மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. அப்போ தான் மஷ்ரூம்குள்ளே எல்லா மசாலாவும் நல்லா உப்பு காரம் நல்லா இறங்கும். அப்போ தான் மஷ்ரூம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது மஷ்ரூம் வந்து சிம்லேயே வைக்கிறதுனால நமக்கு நல்லா தண்ணி விடும். மஷ்ரூம் விடுற தண்ணியிலேயே அந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடும். அந்த மசாலாவும் நல்லா மஷ்ரூம்குள்ளே இறங்கி ரொம்பவே ருசியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதுக்குள்ளே மஷ்ரூம் விட்ட தண்ணியே இருக்குது. அதுலேயே அந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம
நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன்ல, ஸோ அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு 2 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த 1 டம்ளர் ரைஸ் வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். 2 பேருக்கு ஆகிற அளவுக்கு தான் இன்றைக்கி அளவு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் நிறைய பேருக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் நல்லா இது வந்து மஷ்ரூம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் பத்தலைலாம் நீங்கள் உங்களுக்கு தகுந்தபடி ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சால்ட் பத்தலைனாலும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா ரைஸ் வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணியோட. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வச்சுருக்க லெமனை இதில் புழிஞ்சு விட்டுறலாம். நம்ம இன்றைக்கி 1/4 பழம் எடுத்துருக்கோம். இந்த சாதத்துக்கு இந்த அளவே போதுமானது. நிறைய போட்டிங்கன்னா புளிக்கும். ஸோ இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். லெமனை புழிஞ்சிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் அதை கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நான் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. நான் செஞ்சுருக்கிறதே வேறு நார்மல் ரைஸ்லாம் செஞ்சுருக்கோம். பட் ஆனால் இது பார்க்குறதுக்கே பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்குது. ரொம்பவே ஆசையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது நம்ம இப்போ சர்வ் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ அதை சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது, பலன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், குழையவே இல்லை. இந்த மாதிரி பதத்தில் நான் சொன்ன அளவுக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை சுலபமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்க்கவே ரொம்ப பலன்னு நல்லா உதிரியாக எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே நான் செய்கிற ரெசிபீஸில் நான் சொல்கிற அளவில் அதே மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷஸாக கிடைக்கும். ஸோ இப்போ மஷ்ரூம் பிரியாணி கூட அதே மாதிரி தான். இப்போ நான் சொன்ன அளவே போட்டிங்கனாவே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக ருசியாக கிடைக்கும். ஏன்னா நான் போட்டிருக்கிறதே இப்போ நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது, காரமாக தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லாவே டேஸ்டான ஒரு பிரியாணி நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து எங்கள் சேனல் பற்றி மறக்காமல் சொல்லி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.